அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நேத்து நாம அநாகத சக்கரத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த அநாத சக்கரத்தை தான் பார்க்கிறோம். அநாகத சக்கரத்தை தான் இன்னைக்கு பார்க்கணும். இன்னிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 20 நாளைக்கு நல்ல ஞாபகம் வைங்க. இன்னிலிருந்து 20 நாளைக்கு 10 மிளகு இருந்தால் பகைவனையும் வெல்லலாம். முதல்ல நமக்கு கவக்குற்றம் ஒழிக்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல கபத்தை சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? எளிய முறை. இன்னைக்கு ஒரு மிளகு எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்குங்க. நாளைக்கு 2, நாளன்னைக்கு 3, அதுக்கு அடுத்த நாள் 4, 1, 2, 3, 4ன்றது 20 வரலும் போகட்டும். அதுக்கப்புறம் 20, 19, 18, 17, 16, 15, 14 அப்படி குறைச்சிட்டு வந்து 1ல வந்து முடிக்கிறீங்க. இப்படி முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்து தொண்டையில கப குற்றங்கள், சளி குற்றங்கள், எந்த குற்றங்கள் நமக்கு வராது. அதனால சரயோகத்தில் பயணிக்க அனைவரும் இதை பயன்படுத்தணும். எல்லாரும் கண்டிப்பா பயன்படுத்தணும். ஐயா என்னங்கய்யா இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்றையிலிருந்து காலை ஒரு குறுமிளகு நல்லா போட்டு, நல்லா வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்கணும். நாளைக்கு 2, நாளன்னைக்கு 3, அது மாரி ஒவ்வொரு நாளைக்கு 20 நாளைக்கு வரும்போது 20 குறுமிளகு போட்டு நல்லா மென்னு முழுங்கணும். ஐயா அல்சர் வந்துருமாங்க ஐயா? அ எரியுமே. ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. இல்ல உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கா 20 மிளகு மெல்றதுக்கு, 20 மிளக நல்லா அ ந கல்லுல போட்டு தூள் பண்ணி, அதைய நல்லா நைட்டே ஊற வைங்க. ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அந்த கொஞ்சம் சூடு பண்ணி, காப்பிக்கு பதில் இதைய சாப்பிடுங்க. அப்புறம் அது மாரி சாப்பிட்டு வாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. ஒண்ணு அப்படி பண்ணுங்க, இல்ல இப்படி பண்ணுங்க. இன்னைக்கு அநாதக சக்கரத்த பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம அநாதக சக்கரம் நேத்தே பார்த்தோம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. மூச்சு எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க ஐயா. மூச்சு எல்லாருக்கும் தெரியாமயா இருக்குது? மூச்சு எல்லாருக்கும் எந்த பக்கம் ஓடணும்? வலது பக்கம் ஓடணும். வலது பக்கம் ஓடும். இன்னைக்கு நெருப்பினுடைய ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு அநாதக சக்கரம்ன்றது பார்த்தீங்கன்னா, அ அறுகோணம். அறுகோணத்துக்குள்ள 6 தெய்வ தெய்வங்கள் இருக்கு. யாரு? இப்ப அறுகோணம்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மகாலட்சுமி, சரஸ்வதி கொண்டு வந்து சக்தியோட இணைக்கிறோம். அறுகோணம்ன்றது. சக்தியிலிருந்து மறுபடியும் என்ன பண்றோம்? இங்கிருந்து பிரம்மா, விஷ்ணு, முருகன், விநாயகர் பிரம்மாவை கொண்டு வந்து சிவனோட இணைக்கிறோம். சிவன் நெத்தி பொட்டு. அதுதான் அறுகோணம். இந்த 6 கோணங்களையும் இணைச்சு அநாகத சக்கரம் எம் எம் என்ற இதையே நம்ம ஒளிய அதிகமா பயன்படுத்தணும். அதனால இன்னைக்கு வந்து ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே ஓம் அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி
தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரச்சோதயாத். இப்போ நல்லா இது பண்ணி நம்ம பயிற்சிக்கு வரலாம். பயிற்சியில் இன்னைக்கு அநாகத சக்கரத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக அந்த இதில் ஃபுல்லாக அநாகத சக்கரம். நாளைக்கு விசுத்தி, நாளைக்கு விசுத்தி சக்கரத்தை ஆக்டிவ் பண்ணணும். அதனால அநாகத சக்கரத்தை ஒரு வாரம் நீங்கள் விசுத்தி சக்கரம் நாளைக்கு ஆக்டிவ் பண்ணணும். இப்போ நீங்கள் அறுகோணத்தில் அநாதகம்ங்கிறது நெருப்பு, இருதயம், நுரையீரல், இருதயம், நுரையீரல், இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 12 இதழ் தாமரை விரிச்சு இருக்கா மாதிரி ஒரு இதில் இருக்கு. அநாகத சக்கரம் 12 இதழ் தாமரைகள் கொண்டு விரிஞ்சிருக்கும். இது வாயுவும் ரத்தத்தையும் சரி பண்ணக்கூடிய இது. வாயுவன காற்று. இது ருத்ரன், சக்தி. இவங்க யாருன்னா அன்பு, பாசம், நேசத்தை உண்டு பண்றவங்க. அதுபோக தைம சுரபி, அநாகத சக்கரம் தைம சுரபியை வேலை செய்ய வைக்கும். இருதயம் சம்பந்தமானது, இரத்த ஓட்ட சம்பந்தமானது, நுரையீரல் சம்பந்தமான அனைத்து சக்திகளையுமே கொடுக்கக்கூடியது. இது சரியா வேலை செய்யலன்னா பலமான தீர்க்க முடியாத நோயான எய்ட்ஸ் நோய், ஆற்றினுடைய எல்லா நோய்களும், இரத்த ஓட்ட சம்பந்தமான நோய்களும் உண்டு பண்ணும். இது காற்றுக்குடைய அநாகதம்ன்றது காற்று. அந்த எந்திரத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்தி அதை உருவேற்றி நம்ம வச்சுட்டு பயன்படுத்தினாலும் அதை நம்ம சரி பண்ணலாம். நம்ம உடம்புல 5 கோஷங்கள் நம்ம சொன்ன 7 சக்கரங்கள், 5 கோஷங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த இதுல மனோமய கோஷத்தை கரெக்ட் பண்ணக்கூடியது அநாகத சக்கரம். அதனால இந்த சக்கரத்தை இன்னைக்கு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி இருக்கணும். நாளைக்கு விசுத்திக்கு வரணும். நாளைக்கு விசுத்திக்கு வரலாம்.
அதனால இந்த கோஷத்தினுடைய இதுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோஷங்கள்ன்றது நம்ம உடம்புல வந்து அந்தந்த வேலையை செய்ய வைக்கக்கூடியது. இப்ப நம்ம அப்படியே எந்திரிச்சு நம்ம பயிற்சிக்கு வரலாம். எந்திரிச்சு பயிற்சிக்கு வந்துடலாம். அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் 3 டைம். ஓ செகண்ட் டைம். ஓ தேர்ட் டைம். ஓம் சகனா பவது சகனம் புனத்து சக வீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செய்துட்டு நம்ம அப்படியே ஆசனம், அதுக்கப்புறம் பிரீத்திங் வந்துடலாம். வேற எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம எப்பவுமே அப்படிதான் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து எதையுமே முடிக்க முடியாது. அதனால 1 2 3 4 வலது இடது கால், இடது காலை முன்னாடி வைக்கணும். 4 5 6 7 8 9 வலது கால் முன்னாடி 10 11 12. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. 1 2 3 4. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். 5 லெஃப்ட் பேக். பிரீத் இன். கழுத்தை நல்லா பார்க்கணும். இந்த குனிஞ்சு என்னால குனிக்கக்கூடாது. என்னால எப்படியும் மேலே தூக்கக்கூடாது. ஒரே நேராக இருக்கணும். 6 பெண்கள் அப்படியே படுக்கணும். ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கணும். வயிற்ற கீழே வைக்காம பக்கத்துல வந்து நெஞ்ச கீழே வச்சு தாடை கீழே வைக்கணும். 7 8 9 10 11 12. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. 1 2
3 4 5 6 7 8 9 10 11 12. ரிலாக்ஸ். போதும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அப்படியே படுக்கிறீங்க. படுத்து நல்லா ஃப்ரீ பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கையும் காலும் சைக்கிள் ஆக்ஷன் கொடுக்குறீங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து அப்படியே ஆப்போசிட். அப்படியே 1 2 3 4 5. ரிலாக்ஸ். 1 2 3 4. இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? தொடை, முட்டி, கெண்டைக்காடு, மணிக்கட்டு இதெல்லாம் வலிகள் எல்லாம் போயிடும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இது செய்யும் பொழுது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. மலம் கடிச்சிட்டா வரேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மலம்தா வரமாட்டேங்குங்கய்யான்னு சொல்றவங்க நீராகாரம் குடிங்க. நீராகாரத்துல நான் வேணா உங்களுக்கு அதுவும் முடியலையா, அது கூட நான் ஒரு கேப்சூல் தரேன், அதை வாங்கி சாப்பிடுங்க. வேற வழியே இல்லை. இப்ப அப்படியே கால் அப்படியே வலது பக்கமா அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் in out in out. Relax. நல்ல மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்படியே பிரீத் இன் அவுட் in out in out in out in out. நல்லா மூச்சு எடுத்துட்டு 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே திரும்பி அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு உட்காந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பச்சிமோத்தாசனம். நல்லா எல்லாரும் செய்யணும். எல்லாரும் எல்லா ஆசனங்களும் செய்யணும். யமனை வெல்லக்கூடிய ஆசனம். அதனால இன்னிலிருந்து எல்லாரும் குறுமிளகு ஒன்று சாப்பிடுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறுமிளகு சாப்பிடுங்க. நாளைக்கு 2 அது மாதிரி நல்லா இது பண்ணுங்க. இப்போ வந்து வலது காலை மடிச்சு இடது காலை நீட்டி இல்லை அப்படியே தெரியவே இல்லைங்களையா, தெரியவில்லையா? அப்படியே நல்லது பண்ணி ஏன் ஆவ் ஏன் ஆவ் ஏன் ஆவ் ஏன். இந்த அடி வைத்து அப்படி கொண்டு வரணும். நீங்க அந்த தலைய குனியக்கூடாது. தலை நேராக தான் இருக்கும். அவுட் ஏன் அவுட் ஏன் அவுட் ஏன் அவுட் ஏன். இந்த நரம்புகள் வந்து இழுக்கும். நல்லா மூச்சு எடுத்துட்டு 1, 2, 3, 4, 5. இப்போ அப்படியே கையை என்னால் பிடிச்சி அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். நல்ல மூச்சு. இப்போ அப்படியே நல்லா பிடிச்சி நல்லா டவுன் பண்ணணும். நல்லா அப்படியே பிரீத் அவுட். இந்த காலை தூக்காம முடிஞ்ச அளவுக்கு அவுட் அவுட் அவுட். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். போதும். 5 தடவை போதும். நல்லா ஏதாவது இடுப்பில் பிடிச்சா உடனே என்ன பண்ண அப்படியே தூக்கிடணும் மேலே. அப்படியே 1, 2, 3, 4, 5. இப்போ அடுத்த கால் அப்படியே ஏன் அவுட் ஏன் அவுட் ஏன் அவுட் ஏன் அவுட் ஏன் அவுட் ஏன் அவுட். நல்லா மூச்சு. அப்படியே இது பண்ணீங்க. அப்படியே எல் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன். நல்லா இது பண்ணி 1, 2, 3, 4, 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இப்போ கட்டை சுண்ட விரலையும் மோதிர விரலையும் மடக்கி ஆள்காட்டு விரலையும் நடு விரலையும் நீட்டி கட்டை விரல் தனியாக கேப்பில் இந்த கேப் பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே அடியில் பிரீத் அவுட் in out in out. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in. நல்ல மூச்சு எடுத்து 2 காலையை நீட்டி 1, 2, 3, 4, 5. இந்த ஆசனங்கள் செய்தாதாங்க கழிவுகள் நீக்கம் இல்லைன்னா அது இது வரணும் கரெக்டாக வந்துடும். அப்படியே பிரீத் இன் அவுட் in out in out in out in out in out in out in out. Relax.
நல்லா மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு எடுத்து இப்போ 2 கையும் நல்லா இடம் பிடிச்சி எல்போ பிரீத் அவுட் இன். இந்த அடி வயிறு தொடையில டச் ஆகணும். அதே மாதிரி எல்போ கீழே வரணும். அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன். ரிலாக்ஸ். இப்போ நல்லா ஏதாவது பிடிச்சா உடனே என்ன பண்ணணும், இப்படி தூக்கிடணும். இப்படி நல்லா தூக்கிடணும். 1 2 3 4 5. பிரீத் அவுட். இப்போ பிடிச்சி அப்படியே கொஞ்சம் நல்லா டவுன் பண்ணும். நல்லா அப்படியே வயிறு 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 அடி நெஞ்சு அவுட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விட்டு அப்படியே மேலே 1 2 3 4 5. அப்படியே திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே மூச்சு பயிற்சிக்கு வரலாம். அநாகத சக்கரத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க தொண்டையில நீல பல்ப், நீல நிற பல்ப், நீல பல்ப் அப்படியே இந்த தொண்டையில இருதயத்துக்கிட்ட அப்படியே காட்டும். நெருப்பு. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப நல்ல சுகப்பிராணாயம். நல்லா கையை வச்சு நல்லா கையை சின்முத்ரா வச்சுட்டு பிரீத் அவுட் இன் out in இந்த இருதயத்துக்கு நம்ம அந்த பல்பை பயன்படுத்தும் போது நான் சொல்றேன், கடைசியில் சொல்றேன், நம்ம அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணும். எப்படி உடனே எடுத்து பல்பை பயன்படுத்திடக்கூடாது. என்ன மாதிரி இதுல பயன்படுத்தணும் கடைசியில நான் சொல்றேன். பிரீத் அவுட் இன். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு நம்ம ஞாபகம் அதில் வைக்கணும். பிரீத் அவுட், கழுத்து டவுன் ஆகணும், வயிறு உள்ள போகணும். பிரீத் இன், வயிறு வெளியே வரணும், மூச்சு இழுக்கணும், கண்ணை தரணும். E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. E. 1 2
ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப கை மகாமுத்ரா வச்சு தொப்புள் கடியில வச்சு நல்லா கை நல்லா இப்படி வச்சு வச்சு மூச்சை வேகமா விடணும். முகத்தை இறுக்கம் பண்ணி அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த இதுலயே அந்த காயகற்ப அமிர்தம். இந்த காயகற்ப அமிர்தத்தை எடுத்து 1 ஸ்பூன் ஊத்தி 20 எம்எல் தண்ணியில 1 டம்ளர் தண்ணியில ஊத்தி நல்லா கலக்கி வெந்தண்ணி லைட்டா இது பண்ணி நல்லா குடிச்சோம்னா, காலையில காப்பி, டீ எல்லாம் குடிக்கக்கூடாது. அதுக்கு பதில் காயகற்ப அமிர்தம். இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் விடாது. உடம்பு குறையணுன்றவங்க என்கிட்ட தனியா சொல்லணும். தனியா சொன்னா, அதுல உடம்பு இது வந்து பொதுவானது. இது யார் வேணா சாப்பிடலாம். உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற மாரி சாப்பிடணும். அப்ப என்கிட்ட சொல்லணும். உடம்பு குறையணும்னா, அவங்களுக்கு ஒரு தனி இதுலயே கொஞ்சம் வேற மாத்தி குடுப்பேன். இதுல மாத்தி குடுப்பேன். அப்போ எல்லாமே ஒரே இதுல எல்லாமே முடிஞ்சிரும். 1 மாசத்துக்கு கண்டிப்பா 3 கிலோ குறையும். 3 கிலோ குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப ரொம்ப இது எந்த ஒரு இது இல்லாம 3 கிலோ தாராளமா குறையும். எதுவுமே செய்யாம நல்லா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணுன்றவங்க இத நம்ம தாராளமா சாப்பிடலாம். காயகற்ப அமிர்தம். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு, இப்ப வந்து கபாலபாதி பஸ்திரிகா. முகத்த இறுக்கம் பண்ணி, கழுத்த டவுன். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நாடி சோதனா. நெறைய கேட்டாங்க. நாடி சோதனாவுக்கும், நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு என்னங்கய்யா வித்தியாசம்ன்னு கேட்கறாங்க. இப்ப நாடி சோதனா என்பது, மூச்ச நம்ம ஃபுல்லா இழுத்து, இடது பக்கம் ரைட்ட க்ளோஸ் பண்ணி, இடது பக்கமா வேகமா விடணும். நாடி சோதனான்றது வேகமா விடுறது. நாடி சுத்தி என்றது காத்து இழுக்கிற காத்து, விடுற காத்து உங்களுக்கு கேட்காம செய்யாது. இது வந்து நாடி சோதனை பாருங்க. இழுக்கணும். 2 ஹோல்ஸ் இழுத்து லெஃப்ட்ல விட்டோம். அதே லெஃப்ட்ல இழுக்கணும். லெஃப்ட் அடைச்சு ரைட் இழுக்கணும். ரைட் க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்ல. அப்போ லெஃப்ட் இழுத்து ரைட், ரைட் இழுத்து லெஃப்ட், லெஃப்ட் இழுத்து ரைட், ரைட் இழுத்து ஸ்பீடா விடுறது நாடி சுத்தி. அதிலேயே இழுத்து அதிலேயே விடுறது கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? நம்ம சொல்றேன். கடைசியா சொல்றேன். இப்ப வந்து நாடி சோதனை செய்யுங்க. நல்லா மூச்சு இழுத்து
ரிலாக்ஸ். லெஃப்ட் கட்டு முடிக்கணும். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இன்னைக்கு நமக்கு ரைட்டு வேலை செய்யணும். செய்யவே இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம செய்ய வைக்கணும். நம்ம யோகாவுக்கு வர்றது, சரகலைக்கு வர்றது எதுக்கு? அப்போ இந்த யோக தண்டத்த இடது பக்கம் வைக்கணும். இடது பக்கம் ஃப்ரீயா இருக்கும். எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிறத என்ன பண்ணணும்? இழுத்து ஃப்ரீயா இருக்கிறத இழுத்து அடைச்சிருக்கிற பக்கம் விடணும். இப்ப ரைட் அடைச்சிருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இழுக்கணும். எது கூடயே இடது பக்கமா அப்படி சாஞ்சு லெஃப்ட் இழுக்கணும். ரைட்ல விடணும். இது மார நீங்க ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. 10 நிமிஷம் தாராளமா செய்யணும். நல்லா அப்படி சாஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி வைக்கணும். யாருக்கு ஓப்பன் ஆகலையோ அவங்க செய்யணும். ஓப்பன் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அ வராத இந்த ரைட்ட குளோஸ் பண்ணி, இப்போ வந்து லெஃப்ட்ட குளோஸ் பண்ணி ரைட்லயே எடுத்து ரைட்லயே விட்டுட்டு இருக்கிறீங்க. ரைட் ஓப்பன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? மூச்ச இழுத்து லெஃப்ட்ட குளோஸ் பண்ணி ரைட்ல விடணும். அதே ரைட்லயே எடுத்து ரைட்லயே விடணும். அது மாரி செய்துட்டு இருங்க. மத்தவங்க மெதுவா இழுங்க, மெதுவா விடுங்க. மத்தவங்க ஃபுல்லா இழுத்து லெஃப்ட்ல இழுத்து லெஃப்ட் ஃப்ரீயா இருக்கு, ரைட் அடைச்சிருக்கும். அந்த ரைட்டு தான் இப்ப ஓடணும். ஆனா ரைட் அடைச்சிருக்குன்றதுனால ரைட்ட ஓப்பன் பண்ணணும்னா, நம்ம லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். எப்பவுமே அடைக்கிற பக்கம் இழுக்கவே கூடாது. அடைக்கிற பக்கம் இழுக்கக்கூடாது. விட தான் விடணுமே தவிர இழுக்கக்கூடாது. எந்த ஒரு இதுலயும் சூனிய பக்கம் இழுக்கக்கூடாது. நல்லா இழுத்து, லெஃப்ட் இழுத்து அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மேலான மூச்சு எடுத்து மறுபடியும் அதே லெஃப்ட் இழுத்து ரைட்ல விடணும். இப்ப வந்து நீங்க அதிகமா செய்யணும். நல்லா சாஞ்சு குனியக்கூடாது. நல்லா நிமிர்ந்து நல்லா மூச்செடுத்து
நல்லா இது பண்ணி இன்னும் ஒரே டைம் நல்லா இது பண்ணி நல்லா எடுத்து இதில் வச்சாலே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகலைன்னா நம்ம உடம்புல அவ்வளவு கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். சளியினுடைய கபனுடைய ஆற்றல் அது அதிகமாக இருக்கு. அதை வந்து நம்ம அதுக்காக தான் குறுமிளகு இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ரெண்டு 20 நாளைக்கு 20 20லேருந்து 18 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 அதெல்லாம் முடிக்கணும். இப்போ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? சோற்று கற்றாழை. டெய்லி 20 நாளைக்கு 20 பீஸ். அப்படியே அப்படி 20 அதுக்காக சோத்து கற்றாழை 20 பீஸ் ஏத்தக்கூடாது. ஒவ்வொரு பீஸு சோத்து கத்தாழைய இந்த கையளவுக்கு, இந்த நம்முடைய உள்ளங்கை அளவுக்கு எடுத்து, நல்லா 7 தடவ நல்லா அலாசிட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கடிச்சு நல்லா மென்னு முழுங்கணும். இல்லையா மிக்ஸியில் போட்டு மோர் போட்டு மோர் கொஞ்சம் ஊத்தி மிக்ஸியில் போட்டு அடிச்சு டெய்லி குடிக்கணும். அதுக்கு அடுத்தது சிறியானங்கை. எத்தன நாளைக்கு? 48 நாளை. அது மட்டும் 48 நாளைக்கு சாப்பிடணும். ஒரு இலை சாப்பிட்டா போதும். 1, 2, 3 அப்படியெல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு இலை சிறியானங்கையில 48 நாள். இப்ப மறுபடியும் இன்னும் ஒரே டைம். இப்ப ஃப்ரீயா இருக்கும். அப்படியே ஒண்ணு நல்லா மூச்சு இழுத்து விட்டு, நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப நீங்க யோக தண்டத்த எடுத்தரலாம். எடுத்துட்டு, இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இல்லன்னா, மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரீ ஆகுற வரலும் நீங்க அத விட்டுட்டு தான் இருக்கணும். லெஃப்ட்ல இழுத்து ரைட்டு, லெஃப்ட்ல இழுத்து ரைட்டு, லெஃப்ட் எடுத்து ரைட்டு இது மாரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தான், ஒரு 10 நாள் செய்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெனச்சா மாறிரும். கலை மாறுறது முதல் சுவாசத்த நம்ம மாத்தி பழகணும். அப்ப என்ன பண்ணணும், யோக தண்டத்த வச்சுட்டு, லெஃப்ட்ல வச்சுட்டு, இடது பக்கம் அப்படி சாய்ஞ்சிட்டு, நல்லா லெஃப்ட் இழுத்து, ரைட். லெஃப்ட் இழுத்து, இது மாரி இது ஓப்பன் ஆகுற வரலும் கண்டிப்பா செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு.
நீங்க எடுத்து வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இப்ப ஏப்பம் கொடுக்கணும். விக்கல் எடுத்து ஏப்பம். வாவ், 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 வாவ். விக்கல் எப்படி வரணும்? நல்லா இந்த இடம் அடிக்கணும். வாவ், 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 வாவ். வெளியில முழுங்கி நல்லா துடைக்கணும். துடைக்கணும். ஏப்பம் கண்டிப்பா வரும்போது வயிறு அஜீரண கோளாறுகள் முதல் நீங்க சாப்பாடு சரயோகத்துக்கு வர்றவங்க உணவு முறையில கரெக்டா ஃபாலோ பண்ணணும். உணவு முறையில கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கய்யா உணவு முறையில கரெக்டா ஃபாலோ பண்றது? நல்லா பசிக்கணும். 8 மணிக்குள்ள காலை உணவு எடுக்கணும். 1லிருந்து 1லிருந்து 2, 2:30, 3 மணி ஆயிப்போச்சு இப்போ. 3 மணிக்குள்ள மதிய உணவு. ஏ 3 மணிக்குள்ள இல்ல. 12லிருந்து 1 மணிக்குள்ள எடுத்துறணும் உணவு. 6லிருந்து 7க்குள்ள இரவு உணவு எடுத்துறணும். இப்போ இந்த ஏப்ப பயிற்சி அஜீரண கோளாறு வராம இருக்கணும், சுகர் வராம இருக்கணும்னா, இந்த ஏப்ப பயிற்சி செஞ்சுட்டு, "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்." மருந்தே வேண்டாங்கய்யா. எதுக்கய்யா மருந்தெல்லாம் சாப்பிட்டு நீங்க நான் வெட்டியில வேகாதத வெந்தத தின்னு விதி வந்தா சாகரன்ட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. நல்ல ஜீரணமான பிறகு சாப்பிடுங்க. பசி வந்த பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லி வள்ளுவர் ஐயாவே சொல்றாரு. அப்ப நம்ம நல்லா பசிக்கும்போது சாப்பிடணும். இப்ப நம்ம இருமணும். நல்லா மூச்சு இழுத்து நல்லா துடைச்சிட்டு, இப்பதான் நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யணும். 10 கவுண்டிங் இழுக்கிறீங்க. 10 கவுண்டிங் ஸ்டாப் பண்றீங்க. 10 கவுண்டிங் வெளிய விடுறீங்க. 5 கவுண்டிங் ஸ்டாப் பண்றீங்க. புதுசா வந்தவங்க 5 இழுக்கிறீங்க. 5 வெளிய விடுறீங்க. ஸ்டாக் எல்லாம் பண்ண வேண்டாம். இழுக்கிறது 5, வெளிய விடுறது 5. இழுக்கிறது 5, வெளிய விடுறது 5. அது மாரி மட்டும் செய்யுங்க. இது ஒரு 10 நிமிஷம். இது ஒரு 10 நிமிஷம்.
நல்லா உடைய கவனம் ஃபுல்லா நாடி சுத்தி பிராணாயாமம் தான் இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து குகை தியானம். குகை தியானம் நாளைக்கு குகை தியானம். இந்த விசுத்தி சக்கரத்தோட குகை தியானம். இந்த தியானம் வந்து உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் அதை குடுக்கும். அதனால நாளைக்கு நம்ம குகை தியானத்த பத்தி பார்க்கிறோம். நாளையிலிருந்து சரங்கள் கரெக்ட்டா தொடரப்படும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு வந்துட்டே இருக்கும். முதல் நாள் நாளைக்கு முதல் நாள்ல வந்து குகை தியானம். நீங்க என்ன வேணுமோ அத நெனச்சுக்கிறீங்க. நல்லத மட்டும் நினைங்க. உடல்ல முதல் நம்ம உடம்ப கவனிங்க. "உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மஞ்ஞானம் சேரவும் மாட்டார்." ஏங்கய்யா இடையில பேசாதீங்கன்னா, இடையில தாங்கய்யா பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எடுக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கக்கூடாது. விடுற சவுண்ட் கேட்கக்கூடாது.
அப்படியே இது பண்ணி ரைட் லெஃப்ட் முடிக்கிறீங்க. யா ரைட்டா லெஃப்ட்டுங்களையா? லெஃப்ட்டை விட்டு முடிக்கிறீங்க. இப்ப நல்லா இது பண்ணி பனாதக சக்கரத்தை நினைச்சு ஓம் எம் அது மாதிரி நம்ம சொல்ல போறோம். மூலாதார அஸ்வினி முத்ரா போட்டு ஓம் எம் அப்படின் போது மூலாதார சக்கரத்துல ஃப்ரீ பண்ணணும், விட்டுறணும். ரெடி? நல்லா மூச்சு எடுத்து ஓம் எம் 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 ஓயம் ஓம் எம் 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 ஓம்
அப்படியே சாந்தி ஆசனம். உங்க பேர்? நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நானாக இருந்து என்னுடைய உடல் உள்வெளி உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்கிறேன். இப்பொழுது இவ்வளவு நேரம் நான் செய்த இந்த தளர்வு பயிற்சியிலிருந்து, சூரிய நமஸ்கார பயிற்சியிலிருந்து, ஆசன பயிற்சியிலிருந்து என்னுடைய உடலின் உள்வெளி உறுப்புகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன். பிராணாயாமம் என்னும் மூச்சுப் பயிற்சியை நான் செய்து என்னுடைய உயிராற்றலை வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்னும் மனப்பயிற்சியை நான் செய்து என்னுடைய மனதால் வெல்லும் ஆற்றலை பெற்றிருக்கிறேன். இதனால் நான் நல்லவனாக, வல்லவனாக, உடல் பலம் படைத்தவனாக, மனபலம் படைத்தவனாக, உயிராற்றல் பெற்றவனாக, அறிவு ஞானம் மிக்கவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி, உடம்பை ஷேக் பண்ணி, அப்படியே லெஃப்ட் சைட் திரும்பி எதிர்ச்சி. பெண்கள் வலது பக்கமாகவும், ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எதிர்ச்சி உட்கார்ந்து கையை தேய்ச்சி பார்த்துக்கலாம். அப்படியே எதிர்ச்சி நல்லா கையை தட்டி forward, forward, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். எல்லோருக்கும் நன்றி. நாளைக்கு நம்ம குகை தியானம் பார்ப்போம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.